அப்பாவுக்கு 1.5லேருந்து 2.5 வயசுங்க. எனக்கு 27லேருந்து 28. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் போட்டாச்சுங்க. இறங்கி வரலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு நிஜமாவே இல்லை. மாட்டிட்டு செத்துறலாம் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேங்க. அப்போது போயாச்சு, மாட்டியாச்சு, ஸ்டூலை தள்ளி விடணும் அப்படிங்கிறப்போ இந்த குழந்தைய பார்க்குறேன் நான். பெண் குழந்தை கவுனை போட்டுட்டு பேன் கத்திட்டு உட்காந்துருக்கு. இதை விட்டுட்டு நம்ம எப்படி சாகிறது? இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரேங்க, இறங்கி வரேங்க. ஆனால் ஃபினான்ஸ் இல்லை. பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. என் கூட பிறந்த ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அந்த கொஞ்சம் ஹெல்ப் பத்தலைங்க. அந்த மாதிரி சமயம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமைங்க வேலைக்காக போகும் பொழுது குழந்தைய வச்சுருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குழந்தைய கூட்டிகிட்டு வந்து வேலை செய்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாதுங்க மோஸ்ட்லி. சில இடத்துல க்ரஷ் இருக்குது, அங்கே விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம். பல இடங்களில் கிடையாதுங்க. அம்மாட்டையோ மாமியார்கிட்டையோ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போகணுங்க. அப்படி பார்த்தா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மாமியார் வீடு தூரத்தில் இருக்குது, இல்லை மாமியாருக்கும் நமக்கும் உண்டான கோஆப்ரேஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அது பார்க்க முடியுங்க. இல்லை அம்மாவோ மாமியாரோ வேலைக்கு போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் பண்ண முடியும். அப்போ இப்படி ஒரு சூசைடு அட்டன் பண்ண ஒரு மேமா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொசைட்டியில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் கடைசியில் உங்கள் முன்னாடி கோமதி மேமா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வந்து நின்னேன்.